கடும் மின்கட்டண உயர்வால் தொழில்துறையும் ஜவுளித்துறையும் கடும் பாதிப்புக்குள்ளாகியிருப்பதை வேடிக்கை பார்க்கும் விடியா அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், விடியா திமுக அரசின் பொம்மை முதல்வர் இரண்டாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியதுடன் மின்சார நிலை கட்டணம், பீக் ஹவர் கட்டணம், சோலார் தகடுகள் பொருத்தி அதன் மூலம் உபயோகிக்கப்படும் மின்சாரத்திற்கு கூடுதல் கட்டணம் என அனைத்து கட்டணங்களையும் உயர்த்தியதால் தமிழகத்தில் உள்ள தொழில்துறையும் ஜவுளித்துறையும் பெரும் சரிவை சந்தித்து வருகிறது என தெரிவித்துள்ளார். மின் கட்டணங்களை குறைக்க தமிழக அரசை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு தொழிற்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளதை எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழகத்தின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் பெரும்பாலும் LT 111B 0 150 கிலோவாட் மின் இணைப்பை பெற்றதாகவும் முன்பு யூனிட் ஒன்றுக்கு ₹6.75 நிலை கட்டணமாக கிலோவாட் ஒன்றுக்கு ₹35 செலுத்தி வந்ததாகவும் தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து புதிய மின் கட்டணம் அமல்படுத்தும் முன் ஒழுங்குமுறை ஆணையத்தின் கருத்து கேட்பு கூட்டத்தில் இக்கூட்டமைப்பினர் கலந்து கொண்டு ஏற்கனவே தொழிற்துறை பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டாம் என்றும் வேண்டுமெனில் மின்கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு ₹1.15 கூடுதலாக செலுத்துகிறோம் என்றும் டிமாண்ட் கட்டணத்தையும் இதுவரை இல்லாத பீக் ஹவர் சார்ஜ் என்ற புதிய கட்டண விகிதத்தையும் எங்கள் மீது சுமத்தாதீர்கள் என்று இக்கூட்டமைப்பு வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் முன்பு 1 கிலோவாட்டுக்கு ₹35 என்றும் 112 கிலோவாட்டுக்கு ₹3,920 செலுத்தி வந்த நிலையில் தற்போது 1 கிலோவாட்டுக்கு ₹153 என 430% உயர்த்தி 112 கிலோவாட்டுக்கு 17,200 என உயர்த்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து காலை 6 மணி முதல் 10 மணி வரையும் மாலை 6 மணி முதல் 10 மணி வரையும் பீக் ஹவர் கட்டணம் என்று அறிவித்து அந்த நேரத்தில் தொழிற்சாலைகள் இயங்கினால் கூடுதலாக 15% கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் புதிய கட்டணத்தை அறிவித்திருப்பதால் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் பீக் ஹவர் நேரத்தில் இயங்க முடியாத நிலை உருவாகியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா நோய் பெருந்தொற்றின் பின் வட இந்திய மாநிலங்களில் தொழில்கள் துவங்க பல்வேறு மானியங்களை அளித்து தொழில் முனைவோர்களை ஈர்ப்பதால் அம்மாநிலங்களில் புதிய தொழிற்சாலைகள் பெருமளவில் துவங்கப்பட்டு வருகிறது எனவும் ஏற்கனவே தமிழகத்தில் மூலப்பொருட்கள் விலை உயர்வு மற்றும் ஆட்கள் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் தற்போது இரண்டாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தியதால் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் தமிழகத்தில் மூடப்பட்டு பல தொழில் முனைவோர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களும் தங்களது வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர் என பலமுறை அறிக்கைகள் மற்றும் பேட்டிகள் வாயிலாகவும் சட்டமன்றத்திலும் விடியா அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து உடனடியாக மின் கட்டணங்களை குறைக்க வலியுறுத்தப்பட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக விடியா அரசு பீக் ஹவர் சார்ஜை மட்டும் தற்காலிகமாக TOD மீட்டர் பொருத்தும் வரை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் பொம்மை முதல்வர் உண்மையில் இந்தியாவிலேயே தமிழகம் தொழிற்துறையில் தொடர்ந்து சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்பினால் ஏற்கனவே உள்ள தொழிற்சாலைகள் மூடப்படும் நிலையையும் மற்ற மாநிலங்களுக்கு மாற்றப்படுவதையும் தடுக்கும் விதத்தில் மின் கட்டணங்களை முன்பிருந்தது போல், அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்ததை போல மாற்றியமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஒரு அரசு வரி விதிக்கும் போது கட்டணங்களை உயர்த்தும் போதும் எப்படி பசுவிடமிருந்து பசு அறியாமலேயே பால் கறக்கிறோமோ அதேபோல் தொழில் முனைவோர் பாதிப்படையாத வகையில் அரசுக்கு வரவேண்டிய வருவாயும் குறையாத நிலையில் செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். அளவுக்கு மீறி பசுவிடம் இருந்து பாலை உறிஞ்ச நினைத்தால் பசு இரத்தமின்றி மாண்டு போகக்கூடிய நிலை ஏற்படும். ஏனெனில் பசு தனது இரத்தத்தை பாலாக மக்களுக்கு வழங்குவது போல் தொழில் முனைவோர்கள் தங்கள் முதலீட்டுக்கு நஷ்டமின்றி தங்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களின் உழைப்புக்கு ஏற்ப ஊதியம் வழங்க ஏதுவாக அதே சமயத்தில் அரசுக்கு வரவேண்டிய வரி வருவாயை பெறக்கூடிய வகையில் சொத்து வரி உயர்வு, தொழில் வரி, மின்கட்டண உயர்வு போன்றவற்றை தொழில் முனைவோர்களுக்கு கட்டுப்படியாக கூடிய விகிதத்தில் விதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அந்த வகையில் தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பினரின் கோரிக்கைகளான
பீக் ஹவர் கட்டணங்களை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும். நிறுவனத்தின் மேற்கூரையில் வங்கிக் கடன் பெற்று சோலார் பேனல்கள் அமைத்து மின் உற்பத்தி செய்வதற்கு யூனிட் ஒன்றுக்கு மின் வாரியம் விதிக்கும் ₹1.53 கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். தொழிற்சாலைகள் பயன்படுத்தும் மொத்த மின் கட்டணத்தில் 1.5 மடங்கு கட்டணத்தை முன்பணமாக ஏற்கனவே மின்வாரியம் வசூலித்திருப்பதால் இப்பணத்திற்கு அவர்கள் வங்கிகளில் 11% வட்டிக்கு கடன் பெற்று மின் வாரியத்திற்கு கட்டியுள்ளதாகவும், ஆனால் மின் வாரியம் 5.70% வட்டி மட்டுமே வழங்குவதாகவும், இந்த நிலையில் ஒரு கிலோவாட்டுக்கு முன்பு இருந்த ₹35 கட்டணத்தை 430% உயர்த்தி ₹153 என்று கட்டணம் விதித்துள்ளதால் தொழிற்சாலைகள் மின் வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய 1.5 மடங்கு முன்பணம் பல மடங்கு உயர்ந்து தொழில் முனைவோர்கள் வங்கிகளுக்கு அதிக வட்டி தர வேண்டியுள்ளதால் முன்பு இருந்தது போல் ஒரு கிலோவாட்டுக்கு ₹35 மட்டுமே நிலை கட்டணமாக விதிக்க வேண்டும் என தமிழ்நாடு தொழிற்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே தமிழ்நாடு தொழிற்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பினரின் கோரிக்கைகளை ஏற்று குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிற்துறையை காப்பாற்ற விடியா திமுக அரசை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.